அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீரவே தீராதுன்னு நினச்ச கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபொடி ஆவதற்கு இப்போ எளிமையான பரிகாரம் குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் இன்று இரவுக்குள்ளே செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடனாகட்டும், கஷ்டமாகட்டும், எதிரி தொல்லையாகட்டும், நோயாகட்டும், அதே போல் ஒரு சிலருக்கு யம பயம் இருக்கும், மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன இன்றைக்கி சிறப்பு இருக்குது, என்ன நம்ம செய்யணுங்கிறத பார்க்கலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 5ஆம் தேதி, தை மாதத்தின் 22ஆம் தேதி, நிறைஞ்ச வியாழக்கிழமை. பொதுவாக வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டுக்கும் குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்புடைய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நம்ம பணவசிய பரிகாரங்கள்லாம் செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் நமக்கு தை மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தியானது இருக்குது. சங்கடம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கஷ்டங்கள், அது எல்லாமே எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அது சங்கடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹர அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கும்போது சங்கடங்களை நீக்கக்கூடிய போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம விநாயக பெருமானிடம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும்னு சொல்லி வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் நிச்சயம்னே சொல்லலாம். குறிப்பாக மாலை நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறதுங்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்கன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதில் தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்தும் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக இன்னொரு பதிவில் இன்றைக்கி உணவு எதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் ஒரு வரி மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். இதன் மூலமாக கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து இன்னொரு பரிகாரத்தில் நீங்கள் காலையில் குளித்தாலும் சரி, மாலை வேளையில் குளித்தாலும் சரி, குளிக்கிற தண்ணியில் ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி குளிங்க. இதன் மூலமாகவே உங்களுடைய கஷ்டங்கள் விலகும்னு சொல்லி போட்டிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவை தவிர உங்களால் இன்றைக்கி விநாயகர் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது 7 நாட்களுக்குள்ளே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு அற்புதமான எளிய ஒரு விநாயகர் வழிபாடு குறித்தும் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் திங்கள் அல்லது புதன்கிழமை நாளில் தொடங்கிறது நல்லது. அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக 7 நாளில் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இந்த நாள் முழுவதுமே இந்த சங்கடகர சதுர்த்தி திதி இருக்கிறதுனால எந்த நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. பெருசாக இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நீங்கள் விளக்கேற்றுற மாதிரி இருந்தால் தான் பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது, நான் அசைவம் சாப்பிட்டா செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரும். இது விளக்கேற்றுற முறை கிடையாது, எழுதுறது தான். அதனால் நம்பிக்கையோடு எழுதணும் அப்படின்னாவே நமக்கு பலன் நிச்சயம். இதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பர், போடாத பேப்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எழுதுவதற்கு ப்ளூ கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணுன்ட்டு ஆத்மார்த்தமாக விநாயகர் பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை 58 முறை எழுதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி சர்க்கிள் அந்த பேப்பரில் போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு உங்களுடைய பேரை எழுதுங்க. இல்லை யாருக்கு கஷ்டம் இருக்குதோ அவங்களுடைய பேரை எழுதுங்க. தமிழ்லேயே எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி கஷ்டம் உங்களை விட்டு நீங்கணுமோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. கடன், நோய், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு கீழே 58 அப்படிங்கிற நம்பர் எழுதிக்கோங்க. இது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய அற்புதமான நம்பர், விநாயகருக்கு உகந்தது. அதனால் இதை நீங்கள் போட்டுக்கோங்க. 58 இது மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ கீழே 1லேருந்து 58 வரைக்கும் நம்பர் போட்டுட்டு ஓம் கம் கௌம் கணபதையே விக்ன விநாசினே ஸ்வாகா. ஓம் கம் கௌம் கணபதையே விக்ன விநாசினே ஸ்வாகா. ஓம் கம் கௌம் கணபதையே விக்ன விநாசினே ஸ்வாகா. இதை நீங்கள் 58 முறை எழுதுங்க. ஒவ்வொரு முறை எழுதும் போதும் நீங்கள் இதை அப்படியே படிச்சுக்கிட்டே எழுதுறது அப்படிங்கிறது நல்லது. இது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில்
கஷ்டங்களை போக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம். இதை வந்துட்டு நீங்கள் எழுதினாலும் நல்லது, சொன்னாலும் நல்லது, நீங்கள் எழுதிக்கிட்டே சொல்கிறது இன்னும் நல்லது. இப்படி எழுதி முடித்த பிறகு அந்த பேப்பரை மடித்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளே என்ன கஷ்டத்தை நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதியிருந்தீங்களோ அந்த கஷ்டமானது உங்களை விட்டு விலகுன மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். கடன் தீர்ந்துருச்சு, நோய் தீர்ந்துருச்சு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுக்கலாம், அல்லது கபோர்டில் வச்சுக்கலாம், பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையுமே பார்த்திங்கன்னா இந்த எளிமையான மந்திரமே தீர்த்து வச்சிரும். இருந்தாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இதை காலை அல்லது மாலை எந்த நேரம் வசதிப்படுதோ அப்போ தினமும் நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். எத்தனை நாள் இதை அப்படியே வச்சுருக்கணும்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. கண்டிப்பாக எப்படிப்பட்ட பெரிய மலை போல பிரச்சனையை நீங்கள் முன் வச்சுருந்தாலும் அது இந்த 1 மாதத்துக்குள்ளார நிச்சயமாக தீர்ந்துடும். அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும், எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம், அல்லது ஓடுகின்ற நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் இதை சுருட்டி தூக்கி போட்டுடலாம். மறக்காமல் இந்த மந்திரம் எழுதின கையோட இந்த இரவுக்குள்ளே ஏதாவது உங்கள் கையால் ஒரு சில தானங்கள் பண்ணுறது நல்லது. ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம். ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து நீங்கள் அப்படியே வெளியில் நிலைவாசலில் தூவி விடலாம், அல்லது சர்க்கரையை தூவி விடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தானம் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு இறை வழிபாடும் தானத்தில் முடியும் போது நமக்கு சீக்கிரமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரியும் பண்ணிவிடுங்க. நான் இது வரைக்கும் சொன்ன அந்த 3 வீடியோவில் இருக்கிறத செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் தான் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.